எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மிகவும் பெருமையடைகின்றோம். வையகமும் வானகமும் என்ற எங்களது யூடியூப் சேனல் மூலம் இந்த நன்னாளிலே உங்களை பட்டிமன்றத்தின் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் குழுவினரோடு கூடி என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று நாங்கள் யோசித்த பொழுது, இன்றைய காலச்சூழலில் மக்கள் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்பதற்காக மிக எளிமையான ஒரு தலைப்பு, நிறைய அறிஞர்கள் பேசிய தலைப்பு இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். தலைப்பு மனிதனின் உண்மையான மகிழ்விற்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனாலும் கூட இங்கு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் நிச்சயமாக இதுவரை கேட்டிராத நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இப்பொழுது பட்டிமன்றத்தை முறைப்படி ஆரம்பிக்கிறோம் உங்கள் அனுமதியோடு. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று அன்று பாரதி பாடினான். பாரதி பாடிய அவன் கனவு 1947 ஆகஸ்ட் 15 நிறைவேறியது. இன்றோடு 73 ஆண்டுகள் முடிந்து 74வது ஆண்டு ஆரம்பமாகிறது. இந்த 74 ஆண்டுகள் நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறோம். இந்த சுதந்திர இந்தியாவில் அற்புதமான பல நல்ல முன்னேற்றங்கள் இன்று கண்டு உலக அரங்கில் ஒரு முன்னணி நாடாக நம் நாடு திகழ்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த தலைப்பின் மூலமாக உங்களை சந்திக்கின்றோம். பணமா பாசமா? எல்லோருக்கும் தெரியும் பணத்தின் அருமையும் பாசத்தின் பெருமையும் எல்லோரும் அறிந்த செய்திதான். ஆனாலும் கூட ஒரு மணி நேரம் பொழுதை போக்குவோமே நல்ல முறையிலே. அதன் அடிப்படையிலே இவர்கள் வாதங்களை கேட்போம். தீர்ப்பை நான் சொல்வதை விட நீங்களே ஒரு தீர்ப்பை எழுதி கொள்ளுங்கள் முடிந்த பிறகு. ஏனென்று சொன்னால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எனவே இப்பொழுது முறைப்படி பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ரசியுங்கள், நானும் ரசிக்கிறேன். இப்பொழுது மனிதனின் உண்மையான மகிழ்விற்கு பெரிதும் காரணம் பணமே என்ற அணியை துவக்கி வைப்பதற்காக திருச்சியிலிருந்து கலக்கப்போவது யாரு, தில்லுமுள்ளு போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பாராட்டை பெற்று உலக அரங்கில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து ரசிக பெருமக்களை லட்சக்கணக்கில் வைத்திருக்கக்கூடிய அன்பு மகள் அன்னலட்சுமி அவர்களை அந்த அணிக்கு நான் பேச அழைக்கின்றேன். அதே அணியில் அவருக்கு உறுதுணையாக பணம்தான் முக்கியம் என்று பேசுவதற்கு முனைவர் பட்டம் பெற்று வேதியியல், அது முக்கியமான விஷயம், வேதியியலில் பெற்றிருக்கிறாங்க. கோவை கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு மகள் கனிமொழி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பக்கம் பாசமே. இந்த பாசமே என்ற தலைப்பிலே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இலக்கியத்தரமான பேச்சுக்கு சொந்தக்காரர். நான் வியந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் சமீப காலங்களாக. அவ்வளவு படித்து கொண்டிருக்கிறார். நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி வேம்புபாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு துணையாக நல்ல குரல் வளம், அவர் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு குரல், நல்ல ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக பயணங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருமதி சித்ரா கிருஷ்ணன் அவர்கள். இந்த 4 பேரும் பேசியதை கேட்டு நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இப்பொழுது பணமே என்ற அணியை ஆரம்பித்து வைக்கும்படியாக அன்பு மகள் அன்னலட்சுமியை அன்போடு அழைக்கின்றேன். வாதாயி. என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு இன்னல் நீங்கி இல்லங்கள் தோறும் இன்பம் பெறுகிற திருச்சி அன்னலட்சுமியின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து நேர பட்டிமன்றத்தில் சரசரசரன்னு போய் திரையிடலான்னு ஆசைப்படுறேன். அழகான ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு,
மனிதனுடைய உண்மையான மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா பாசமானு கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிற கேள்வியிலேயே முதலிடம் யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா பணத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க. பணம் இருந்தாதான் பாசங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் இருக்குங்கிறத நீங்க கேட்டிருக்கிற கேள்வியிலேயே புரிய வச்சுட்டீங்க நடுவர் அவர்களே. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வயிறை வளர்க்கறதுக்காக ஓடுனா அவன் ஏழை, வயிறை குறைக்கிறதுக்காக தினமும் ஓடுனா அவன் தான் பணக்காரன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது பணம் தாங்கிறதுக்கு நடுவர் அவர்களே நீங்க தான் மிகப்பெரிய உதாரணம். இந்த கொரோனா லாக்டவுன்ல 4 பேச்சாளர் பெருமக்களுக்கும் அழகான யூடியூப்ல ஒரு பட்டிமன்ற வாய்ப்பையும் கொடுத்து எங்க ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து எங்களுக்கு பட்டிமன்றம் கொடுத்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலைக்கு பணம் தான் சந்தோஷத்தை கொடுக்குன்னு நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க பாருங்களேன். பணம் தான் பெருசு கிடையாது, பாசம் தான் பெருசுன்னு வேஷம் கூட வந்திருக்காங்களே எதிரில் 2 பேர். அவங்க 2 பேர்கிட்டையும் நீங்க பணம்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்ல 2,000 ரூபாய் கூட கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அவங்க 2 பேரும் டக்குன்னு ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதைத்தான் அழகா முன்னோர்கள் சொன்னாங்க, பணம் 10 செய்யணும். இதைத்தான் திரைப்பட கவிஞர் ஒரு அழகான வழியில சொன்னா, காலேஜுக்கும் மேரேஜுக்கும் காசு வேணும், கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் காசு வேணும், கட்டையில போகும்போதும் காசு வேணும், நோ மணி நோ மணி நோ கனி நோ கனிடா, ஹே நோ மணி நோ மணி நோ கனி நோ கனிடா. மணி இருந்தாதான் வாழ்க்கையவே ஹனி மாதிரி வாழ முடியும்னு சொன்னா, கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்னு சொன்னா அது பணத்தால மட்டும்தான் முடியும் நடுவர் அவர்களே. பணம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரதானம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி யார் தெரியுங்களா? நீங்களோ நாங்களோ அறிவியல் விஞ்ஞானிகளோ கிடையாதுங்க, டெய்லர் தான். ஏன் தெரியுமா? எல்லாருக்குமே சட்டை பாக்கெட்டை இடது பக்கம் தான் வைப்பாங்க, வலது பக்கம் வைக்கவே மாட்டாரு. ஏன் தெரியுங்களா? மனிதர்களுக்கு இதயம் இடது பக்கம் தான் இருக்கும். அப்போ பாக்கெட்ல பணக்கட்டுகள் நிறைய இருந்து பாக்கெட் கனமா இருந்தா இதயம் லேசாக இருக்கும். பணம் இல்லாமல் பாக்கெட் லேசா இருந்துச்சுன்னா இதயம் கனமாக இருக்குங்கிறது தான் அந்த தத்துவ ஞானி டெய்லரே நமக்கு கத்து கொடுத்துருக்காருன்னா பணம் தான் நடுவர்களே உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். பாசம் பாசம்னு பேச வந்திருக்காங்களே, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பாருங்க, வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வந்தா வாங்க 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 எப்ப வரீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ கொரோனா பீரியட்ல வெளிநாட்டுல இருந்து புதுசை வராதுன்னு சொன்னா நீங்க வராதிங்க போங்க போங்க போங்கன்னு சொல்றாங்கன்னா இதுதான் பாசம். அதைத்தான் ஏது வந்த பாசம் எல்லாம் வெளி பேசணும்னு சொன்னாங்க நடுவர்களே. இன்னைக்கு வாழ்க்கையில பணம் தான் முக்கியங்கிறதுக்கு ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேனே. என்னுடைய நெருங்கிய தோழி, அவளுக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் நீ கண்டிப்பா நீ வந்துடணும் கல்யாணத்துக்குன்னு வீட்டுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கல. ஏன்னா கொரோனா ஒட்டிக்குமா நடுங்கிறவர்களே. அதனால வாட்ஸ்அப்லயே பத்திரிக்கையை ஒரு போட்டோ எடுத்து அவ எனக்கு அனுப்பிச்சா. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, பணத்தினுடைய அருமை பெருமை புரிஞ்சவ இல்லையா? 2,000 ரூபாய் நோட்டை எடுத்தேன். 5 போட்டோ டக்கு டக்குன்னு எடுத்து 10,000 ரூபாயா வாட்ஸ்அப்லயே அவளுக்கு நான் மொய் செஞ்சிருக்கேன்னா இதுதான் பணத்தினுடைய பெருமை அருமை நடுவர்களே. பாசம் பாசம்னு பெருசா பேச இருக்காங்கல்ல, இந்த பாசம்னு வேஷம் போடுறவங்கலாம் பெரிய காரியத்துக்கு போங்களேன். ஒரு வீட்டுக்கு பெண்கள் எப்போதுமே அழுகுறதுக்குன்னே பிறந்தவங்க, அழுதுகிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த கதை சோக கதையை பூரா சொல்லி அழுது முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இதே ஆண்கள் அழுகலாம் மாட்டாங்க நடுவர்களே. ஒரு பெரிய காரியத்துக்கு வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவனு என்ன பண்ணுவான், தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அழுவான். இங்க இருந்து போய் துக்க விசாரிக்க போனவனும் தோல்ல இருக்க துண்டை எடுத்து போட்டு வாயில மறந்துக்கிட்டு அப்படின்னு அழுவான். என்ன அன்பு பண்பு பாசம் நேச்சர் நினைக்கிறீங்களா? ஒரு கன்றாவியும் கிடையாது நடுவர்களே. ஏன் தெரியுமா 2 பேருமே வாயில துண்டை வச்சுக்கிட்டு அழுகுறாங்க? இவன் அடிச்ச சரக்கு வாடை அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் அடிச்ச சரக்கு வாடை இவனுக்கு தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட பாசம் மகிழ்ச்சியை கொடுக்குன்னு எப்படி நடுவர்களே சொல்ல முடியும்? இப்ப பாத்தீங்களா, இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல பள்ளிக்கூடமே திறக்கல, எப்ப திறக்க போதும் அப்படிங்கிறதும் தெரியல, யார் யார் என்ன படிக்க போறாங்கன்னு அவங்களுக்கே புரியாம இருக்க சூழ்நிலையில ஒவ்வொரு ஸ்கூலு ஒவ்வொரு காலேஜ்லயும் ஆன்லைன் கிளாஸ். ஒரு மிஸ்ஸு ஒரு மேடம் காட்டன் சேலையை கட்டிட்டு சோடா புதிய போட்டுக்கிட்டு டெய்லியும் 10 மணிக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ஐ மிஸ்ஸஸ் ஜோனி ஹியர் அப்படின்னு வந்துடுறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இந்த பசங்க படுத்துற பாடு, இந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது அவன் ஆண்ட்ராய்டு மாடல்ல இருந்து அடுத்த வீட்டுக்காரன் கத்துறது வரைக்கும் அத்தனையுமே அந்த போன்ல கேட்குது. இவ்வளவு தொல்லைகளையும் தாண்டி அந்த டீச்சருங்க வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா இந்த தொல்லையெல்லாம் தாண்டி பாடம் எதுக்கு எடுக்கிறோம்? இந்த மாசமாவது ஸ்கூல்ல இருந்து நமக்கு சம்பளம் தர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலதான் இத்தனை தொல்லைகளையும் தாண்டிக்கிறாங்கன்னு சொன்னா பணம்ங்கிற ஒண்ணு வந்தா மட்டும்தான் மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியே கிடைக்கும் நடுவர்களே.
பணம் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான உதாரணம் சொல்றேன். நமக்கெல்லாம் திரைப்பட நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்களை நமக்கு தெரியும். அவருக்கு முதல்ல சுந்தர புருஷன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப கிடைக்கும் பொழுது தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் லிவிங்ஸ்டன் சார்ட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க சார், ஆனா எல்லா பணத்தையும் 10 ரூபா நோட்டா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க 10 ரூபா நோட்டா கொடுத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கும், வெற்றி ஃபுல்லா கொண்டு போயிட்டு எங்க அம்மா உட்கார வச்சு அப்படியே தலையிலேருந்து கொட்டி விட்டா அப்படியே பண மழை பெஞ்ச மாதிரி இருக்கும், எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தாய் என்கின்ற உறவை கூட மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்று சொன்னால் பணம் என்கின்ற ஒன்றால் மட்டும்தான் முடியும் நடுவர்களே. உலகத்திலேயே தீட்டு என்று ஒதுக்கப்படாத ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது கண்டிப்பாக பணம் மட்டும்தான் நடுவர்களே. உலகத்தில் பட்டினி என்ற ஒரு வைரஸ் உண்டு. அந்த பட்டினி என்ற வைரஸால் தினமும் 8000 ஏழைகள் இறக்கிறார்கள். அந்த பட்டினி என்ற வைரஸ்க்கு தடுப்பு மருந்தும் உண்டு. அந்த மருந்தின் பெயர் தான் உணவு. ஆனால் இந்த பட்டினி என்ற வைரஸ் மட்டும் ஏனோ பணக்காரர்களை மட்டும் கொல்லுவதும் இல்லை, தாக்குவதும் இல்லை. ஏன் தெரியுமா? பணம் இருந்தால் வைரஸ் கூட எதுவும் செய்யாது என்பதற்கு இந்த பட்டினி என்ற வைரஸே உதாரணம் நடுவர்களே. அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான், மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு, சேரி வீட்டு சின்ன பிள்ளை அம்மனமா இருக்குன்னு சொன்னான். இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணுமா, இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட் வாங்கணுமா, ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு சாதாரண ஒரு டிசி வாங்கணும்னா கூட பணம் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு அந்த நிலையை அடைய முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஒரு காவல்துறை நண்பர் காவல்துறை தேர்வு பணிக்காக சென்றிருந்தார். அவர் எடைமேடை மீது ஏறி நின்ற போது உயரம் சரியாக பத்தவில்லை. 3 லட்சம் ரூபாய் கட்டுக்களை அங்கே அடுக்கி வைத்து அதன் மீது ஏறி நின்றார். உயரம் சரியாக இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இன்னைக்கு கண்டிப்பாக பணம்ங்கிற ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக உண்மையான மகிழ்ச்சியே கிடைக்கும். நடுவர்களே, ஒரு காலத்தில் இருந்தது போல பண்டம் மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்டம் மாற்று முறைங்கிற ஒரு பழக்க வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரங்க லிஸ்ட்ல கண்டிப்பா விவசாயம் நெசவாளிகள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு பண்டம் மாற்று முறைங்கிற ஒரு பழக்க வழக்கம் இல்லை. பணம் என்கின்ற ஒரே ஒரு பொருளை வச்சுதான் பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு நெசவாளிகளும் விவசாயிகளும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்களை கூட மகிழ்ச்சிப்படுத்த முடியும்னு சொன்னா கண்டிப்பாக பணம் என்கின்ற பொருளால் மட்டும்தான் முடியும். ஏன்? ஒரு கருவுல வளர்ற ரெட்டை குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், கருவுல இருக்கும்போது 2 ஒற்றுமையா தான் இருக்குது, ஒன்னாதான் சுவாசிக்குது, ஒன்னாதான் எல்லாம் வெளியில வருது. ஆனா வெளியில வந்த உடனே அண்ணங்காரன் ஒழுங்கா சாப்பிடவே மாட்டாங்கிறான், தம்பிக்காரன் நல்லா சாப்பிடறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெத்த தாய் என்ன சொல்லணும்? 2 பேர் நல்லா சாப்பிடணும், 2 பேர் நல்லா வளரணும், 2 பேர் நல்லா படிக்கணும் தானே சொல்லணும். அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்க பாரு, தம்பி நல்லா சாப்பிட்றான், நீ சாப்பிடவே மாட்டேங்கிற, அப்புறம் எல்லா சாப்பாட்டையும் அவனுக்கே கொடுத்துருவேன்னு சொல்றீங்களே. அந்த பிஞ்சு குழந்தைகள் மனசுல கூட நஞ்சை விதைக்கிறது இந்த உறவு தருகின்ற பாசம் மட்டும்தான் நடுவர்களே. ஆனா பணம் தான் மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன் தெரியுமா? உறவுகளுடைய பாசத்தை கூட மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கொரோனாங்கிற வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒற்றுமைனா என்னன்னே உறவுகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பணம் என்ன தெரியுமா வந்துச்சு? சேமித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துச்சு. அந்த சேமித்தல்ங்கிற வார்த்தையிலேயே பாருங்களேன், சேமிச்சின்னா பணத்தை வாழ்க்கையை தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம்ங்கிறத உணர்த்துறது இந்த கொரோனா தான். சேமித்தல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிம்மதி என்ற சொல்லுல பாருங்களேன், முதல் எழுத்து நீ இருக்கு, கடைசி எழுத்து தீ இருக்கு. 2ஐயும் சேர்த்து பாருங்க, நிதி இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்பது அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு உணர வச்சிருக்கு. பணம் தான் முக்கியம் என்கின்ற காரணத்தினால் அப்பா என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, மகன் என்பது 3 எழுத்து, மகள் என்பது 3 எழுத்து, தம்பி என்பது 3 எழுத்து, தங்கை என்பது 3 எழுத்து, பாட்டி என்பது 3 எழுத்து, தாத்தா என்பது 3 எழுத்து. இதை அனைத்தும் சேர்த்து வருகின்ற உறவு 3 எழுத்து, உறவால் வருகின்ற பாசம் 3 எழுத்து, பாசத்தால் வருகின்ற நேசம் 3 எழுத்து, நேசத்தால் விளைகின்ற அன்பு 3 எழுத்து, அன்பால் வருகின்ற காதல் 3 எழுத்து, காதல் கை கூடினால் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து, கை கூடவில்லை என்றால் வரக்கூடிய தோல்வி என்பது 3 எழுத்து, தோல்வியின் உச்சத்தால் பிரியக்கூடிய உயிர் 3 எழுத்து, உயிர் பிரிவதால் வரக்கூடிய வேதனை 3 எழுத்து. இந்த கவிதையை யூடியூபில் இவ்வளவு பொறுமையாக சொன்னால் எப்படி இருக்குமோ இருக்காது என்ற வேதனை 3 எழுத்து. இது என்னுடைய கவிதை என்றால் அதுவும் 3 எழுத்து. அருமை என்று ரசிக பெருமக்கள் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் 3 எழுத்து. மொக்கை என்று திட்டினால் அதுவும் 3 எழுத்து. நட்பு என்பது 3 எழுத்து. நம்
உறவுகளை வாழ வைக்கக்கூடிய முத்தான தமிழ் மூன்றெழுத்து இவ்வளவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பணம் என்ற மூன்றெழுத்தால் தான் முடியும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பணமே என்ற அணியை துவக்கி வைத்து அருமையாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்னலட்சுமி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக பேசியிருக்கிறார். மிக அருமையான ஒரு பேச்சு. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம் என்று அடிச்சாங்க பாருங்க பாசத்தை. இந்த ஒரு வார்த்தையில் அந்த பாசமே அடிவிட்டு போச்சு. அடுத்தாற் போல அவங்க சொன்னல வயிறு குலுங்க குலுங்க இப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. என்ன அற்புதமான விஷயம் சொன்னாங்க தெரியுங்களா? ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. நான் நினச்சேன் பணம் தானே வித்தியாசமாக இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? இல்லை அவன் இருக்கிறது பங்களா குடிசை இப்போ தானே வித்தியாசமாக இருக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க பாருங்க, வயிறை வளர்ப்பதற்கு ஓடினால் அவன் ஏழை, வயிறை குறைப்பதற்கு ஓடினால் அவன் பணக்காரன். என்ன எங்கே சிந்திச்சாங்கன்னு எனக்கு புரியல. ரூம் போட்டு யோசிச்சாங்களோ தெரியல. மிக அற்புதமாக பணமே என்ற அணியை தூக்கி கொண்டு போய் இமயத்தின் உச்சியில் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். சரியான போட்டியாளர் யாருன்னா திருமதி நாகை வேம்புபாலா அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாதாயி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட வெகு சிறப்பாக ஒரு நல்ல பட்டிமன்ற நிகழ்வினை தகுந்த பாதுகாப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்நிகழ்வினுடைய நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு சிறப்பாக பேச இருக்கின்ற அன்பிற்கினிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பு, யதார்த்த வாழ்க்கையில் இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பாக பணமா பாசமா என்கிற ஒரு தலைப்பினை தந்திருக்கிறார்கள். இந்த பணமா பாசமா என்கிற தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த கொரோனா என்கின்ற போர அரக்கன் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கொரோனா பற்றிய ஒரு சின்ன தகவலோடு இந்த தலைப்பிற்குள்ளே நான் நுழையலாம் என்று நினைக்கிறேன். இந்த கொரோனா மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் சமம் என்பதை இந்த கொரோனா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. மனிதனுக்கு மனிதன் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை போக்க வேண்டும் என்பதை இந்த கொரோனா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. காசு, பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல் என்று எத்தனை செல்வம் இருந்தாலும், எத்தனை வசதிகள் இருந்தாலும், ஏன் வாழவில்லையே விலைக்கு வாங்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் இன்றைக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கலங்கடிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பு மிக பொருத்தமானதாகவே இருக்கும் என்று கருதுகிறேன். பணமா பாசமா? வாழ்க்கைக்கு பணம் வேணும். நாங்க பணம் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. பாசம் அப்படின்னு பேச வந்திருக்கிற நாங்க பணத்தின் மீது பணமே தேவையில்லை அப்படின்லாம் சொல்லல. ஆனால் இந்த பணத்துக்கும் பாசத்துக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. இந்த பணத்திற்கும் பாசத்திற்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கிற பொழுது, பணத்திற்காக பாசம் காட்டினால் அது நிலைக்காது, பணத்திற்காக பாசம் காட்டினால் அது நிலைக்காது. ஆனால் பாசத்திற்காக பணம் தேடினால் அது சலிக்காது. யாருக்காக பணம் தேடுறோம்? நம்முடைய பாசமான உறவுகளான அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காகத்தானே காசு தேடுறோம். அந்த பணத்தை எதற்காக சம்பாதிக்கிறோம்? அந்த உறவுகள், அந்த பாசமான உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு. எனவே நாங்க பணம் வேண்டானே சொல்லல. ஆனால் பணத்தை தாண்டிய பாசம் தான் நிலையானது என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் யதார்த்தமா கேட்கிறேன், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? பணம் இருந்தால் போதும் நினைக்கிறோம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், இல்ல ஒரு மாசத்துக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லட்சாதிபதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இன்னைக்கு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போகிற போது ஒரு 2000 ரூபாய் கட்டு ஓடி வந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குமா? ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குமா? ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு கொடுக்குமா? இல்ல வெளியில போயிட்டு வந்த மனிதனை பார்த்து, ஏன்பா நல்லா இருக்கிய, வெளில போனிய, போயிட்டு வந்த வேலையெல்லாம் என்னாச்சு ஏதாச்சு 2000 ரூபாய் கட்டு கேட்குமா? சரி, அதே வேணாம் விடுங்க. வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளை வெளியில போகுது, ஒரு பையன் வெளியில போறான், ஒரு 500 ரூபாய் கட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வா செல்லும் அப்படின்னு சொல்லுமா?
யோசிச்சு பாருங்க. பணம் சொல்லுமா? சொல்லாது. பாசம் மிக்க உறவுகள் தான் வந்த உடனே ஓடி வந்து அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உறவு வாஞ்சையோடு நம்மை தடவி கொடுத்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த அன்பிற்கு இந்த பாசத்திற்கு ஈடாக பணத்தை எப்படி நீங்க சொல்ல முடியும்? இன்னும் யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை நான் கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான செய்தியா நான் கேட்கிறேன். பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு உலகம் மாறிட்டு, காசு இல்லாம எதுவுமே இல்லை, எங்க போனாலும் காசு தான் அப்படின்னு நினைச்சாலும் கூட செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் மழலை செல்வம்னு சொல்லுவோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த பணம் தான் பெருசு அப்படின்னு நினைப்பவர்களும் சரி, இங்க பேச வந்திருக்கிற நம்பிக்கைய பேச்சாளர்களிடத்திலும் கேட்கின்றேன். 10 பிள்ளைல ஒத்த பிள்ளைய தத்து குடுன்னு சொன்னா யாராவது பணத்துக்காக தத்து கொடுக்கிற மனிதர்கள் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, 7 பிள்ளைய யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்போம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா தான் பெத்த பிள்ளைய கஞ்சி ஊத்தியோ, சோறு கொடுத்தோ, கஞ்சி கொடுத்தோ, கூழு கொடுத்தோ எப்படியாவது தான் வளர்க்கணும் தான் தாய் நடப்பாளே தவிர பணத்திற்காக ஒருபோதும் குழந்தைகளை கொடுக்க மாட்டார்கள். அப்ப ஏதோ ஒண்ணு கொடுக்க தடுக்குது இல்ல, அந்த ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாசம். பாசம்ங்கிற ஒண்ணுதாங்க தடுக்குது. காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல விலைமதிக்க முடியாத அன்பு தாயினுடையது. பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் பாசம் அன்பு அப்படின்னாலே அம்மாவினுடைய அன்பையும் அம்மாவினுடைய பாசத்தை தான் சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு பாசம் இருக்கு, அப்பாவினுடைய பாசம் இல்லையா? அந்த அப்பாவினுடைய அன்பிற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். தாயினுடைய பாலுக்கு விலை வைக்க முடியாது என்று சொல்லுகிற நாம் இதையும் யோசித்து பார்க்கணும். தந்தையினுடைய வியர்வைக்கு, தந்தையினுடைய வியர்வை துளிக்கு விலை வைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். அதனால்தான் ஒரு புதுக்கவிஞர் அழகா சொன்னார், இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில உள்ளத இன்றைக்கு இருக்கிற ஒரு புதுக்கவிஞன் அழகாக எழுதினார். அப்பா என்கிற ஆலமர நிழலில் இருந்தவரை, அப்பா என்கிற ஆலமர நிழலில் இருந்தவரை வாழ்க்கை என்கிற வெயில் என்னை சுடவே இல்லை என்று சொன்னார். அப்பா அப்படி பார்த்துக் கொள்கின்ற ஒரு உறவு. அதனால்தான் மறைந்த நம்முடைய முத்துக்குமார் என்கிற அற்புதமான பாடலாசிரியர் ஒரே வரியில சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. அப்பாவின் பாசத்திற்கு முன்னாடி தெய்வமே தோத்து போகணும்னா பணம் ஏமாத்திரம். யோசிச்சு பாருங்க. ஏன் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தசரத மகா சக்கரவர்த்தி மிகப்பெரிய அரசாண்ட மன்னன். காசு இல்லையா, பணம் இல்லையா, சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் ஏன் மாண்டு போனார்? கைகேயி வரம் கேட்கிறாங்க. வரம் கேட்ட போது கூட பரதன் நாடாள வேண்டும் என்று சொன்ன போது கூட கொஞ்சம் தான் மனது கஷ்டப்பட்டார். ஏன்னா ராமனை போலவே பரதனும் நமக்குள்ளதானே அப்படிங்கிற உணர்வு இருந்தது. ஆனால் ராமன் கானகம் செல்ல வேண்டும், 14 ஆண்டுகள் காட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே அந்த தந்தையின் மனம் நொறுங்கி போனதே, உயிர் பிரிந்து போனதே. யோசிச்சு பாருங்க. பாசத்திற்கு முன்னால் நீங்க எத்தனை கோடியை கொண்டு வந்து கொட்டி வைத்தாலும் அதை ஈடாகாது. இங்க யதார்த்தமா பாத்தீங்கன்னா, ஒரு 20-25 வயதில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா வெளியில டிப்டாப்பா ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, பொதுவா சாதாரண ஒரு கடைக்கண்ணிக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட தலை களையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பொதுவா தலை களையக்கூடாது. பசங்களை விட்டுருங்க, டீனேஜ் பசங்க அவங்களை அப்படி கோதி விட்டுட்டு போனாதான் அவங்களுக்கு அழகு, அவங்களுக்கு அது ஒரு ஜாலி. ஆனா ஒரு 20-25 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் என்ன நினைப்பார்? தலை களைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பார். அதே ஆண்மகன் தந்தையான பிறகு மகளை வெளியில அழைச்சு போகணும்னா மகளுக்கு கீழே உட்கார்ந்து ஷூ போட்டு விடுவார், செருப்பு போட்டு விடுவார். அப்படி செருப்பு போட்டு விட உட்காரும் போது மகளுக்கு தன்னுடைய கை விரல்களால் காலில் செருப்பு போட்டுட்டு இருப்பார் கீழே உட்கார்ந்து. மகள் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸுக்காக அப்பாவுடைய தலையில கை வைக்கும், வச்சு அப்பாவை அழுந்தி பிடிச்சிக்கும். அப்ப அந்த தலைமுடி எல்லாம் களைஞ்சு போகும். எந்த மனிதன் தலை களையக்கூடாது அப்படின்னு நினைச்சாரோ அந்த மனுஷன் இப்ப சொல்லுவாரு, அம்மா அப்பாவை நல்லா பிடிச்சுக்கிறான் அப்படின்னு. அந்த குழந்தையினுடைய அந்த விரல் ஸ்பரிசமும் இங்கே தந்தையினுடைய கை ஸ்பரிசம், அந்த குழந்தையினுடைய காலில் ஷூ போட்டு விட்டு பார்த்தீங்களா, இது இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இருக்கிறது. அந்த அன்பிற்கு, அந்த பாசத்திற்கு ஈடு உலகத்துல எதுவுமே இல்லை.
நம்ம நினைக்கலாம் இது ஒரு சாதாரண நிகழ்வு தானே, அப்பா கீழே உட்கார்ந்து காலில் செருப்பு போட்டு விடுறது, மகன் தலையை பிடிச்சுக்கிறதுன்னு. சின்ன சின்ன நிகழ்வுகளில் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷங்கள் அடங்கி இருக்கிறது. இதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் அந்த ஒரு அன்பு தெரியும், பாசம் தெரியும், நெகிழ்வு தெரியும். இது பாத்தீங்கன்னா தந்தையினுடைய பாசம். சரி, அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி உறவு, ரத்த சம்பந்தமான உறவு. ஆனால் எங்கோ பிறந்த ஒரு பெண் 18-20 வயசு வரைக்கும் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஆயிரம் உறவுகளோட இருந்த ஒரு பெண் நாம கழுத்துல கட்டுற தாலி என்கிற ஒற்றை கயிறுக்காக அந்த பெண் இந்த ஆடவனையே நம்பி வீட்டுக்கு வர்றாங்க இல்லைங்களா? வந்த பிறகு முழுமையாக அந்த ஆடவனின் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து அவள் ஒரு 18 பவுன் 20 பவுன்ல தாலி கொடி போட்டிருப்பான். ஆனால் திடீர்னு கணவனுக்கு ஒரு உடம்பு முடியலன்னு வைங்களேன், அதை அடகு வைத்துதான், அதை விட்டுதான் அந்த கணவனுக்கான மருத்துவ செலவை செய்யணும்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், பணத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த தாலி செயினை கலட்டி கொடுத்துட்டு ஒரு மஞ்சள் கயிற்றுல 1 ரூபாய்க்கு மஞ்சளை வாங்கி கட்டிக்கொண்டு மாரியம்மன் கோவில்ல போய் உட்கார்ந்து மண்சோர் திங்க கூட தயங்காமல் கணவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற உறவு பணத்தை பெரிதாக நினைக்கிறதா, பாசத்தை பெரிதாக நினைக்கிறதா? யோசித்து பாருங்க. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா கண்ணகி தேவியை கண்ணகி பிராட்டியை சொல்லுவாங்க, அவளுடைய பாதத்தை இந்த மண் பார்த்தது இல்லையா, வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலன்பா. கண்ணகி பிராட்டியினுடைய பாதம் இந்த மண் பார்த்ததில்லை. பேசவே மாட்டாங்களாம், பேசாம அடந்தையா. ஆனால் எல்லாவற்றையும் கோவலன் கொண்டு போய் மாதவியினிடத்திலே இழந்து விட்டு வந்த பிறகும் கூட என்னுடைய கால் சிலம்பு இருக்கு என்பதை சிலம்புலக்கொள் என்று சொல்லி அந்த 3 வார்த்தையில முடிக்கிறாங்க. மதுரைக்கு போகின்ற பொழுது எங்க தன்னுடைய பூம்புகாரை விட்டு வெளியில் செல்லாத பெண் அந்த பூம்புகாரில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகே மதுரை வந்து விட்டதான்னு கேட்டாங்களாம். அப்படி ஏதும் அறியாத பெண்ணாக இருந்த சோழவள நாட்டிலே பிறந்த இந்த பெண் பாண்டிய நாட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய அன்புமிக்க கணவனுக்கு ஓர் பழிச்சொல் நேர்ந்து விட்டது என்பதற்காக அந்த பாண்டிய மன்னனையே பார்த்து, எங்க ஒரு தேசம் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு, சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு சென்று சாதாரண மனிதர்களை பார்த்து அல்ல, ஒரு மன்னனையே பார்த்து பேரா மன்னா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு மன தைரியம், திடம் கிடைத்தது என்று சொன்னால் அந்த திடமும் தைரியமும் எங்கிருந்து கிடைத்தது? கணவன் என்கின்ற உறவின் மீது வைத்த பாசத்தினால் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் காலத்தின் நேரத்தின் அருமை கருதி உண்மையிலேயே பாசம் என்பது எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அந்த தேவையே முழுமையாக பணத்தின் மீதே இருந்துவிட முடியாது. அந்த பாசமான உறவுகளுக்காகத்தான் அந்த பணத்தை தேடுகிறோம் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அதனால்தான் மிக சிறப்பாக சொல்வார்கள், பாரதத்தின் பண்பாட்டு மரம் பாசம் என்கிற பாசத்தினால்தான் பாரதத்தின் பண்பாட்டு மரம் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் பணத்தை விட பாசம்தான் என்றைக்கும் நிலையானதாக நிலைத்து நிற்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திருமதி வேம்புபாலா அவர்கள் பாசம்தான் பெரிசு என்று அருமையா ஒரு ஆற்றலுக்கான அடையில் பேச மறந்திருக்கிறார்கள். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் போன்ற இடமிருந்தால் எடுத்துக்காட்டு வச்சாங்க. அதுலேயும் சிலப்பதிகாரத்தில் வச்சாங்க பார்த்தீங்களா? அதை மட்டும் ஒரு வரி சொல்ல ஆசைப்படுறேன். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம். பேசாமடந்தை, சிலம்புலகொள், இந்த இதெல்லாம் எனக்கு சிலப்பதிகாரம் மறுபடியும் படிக்கணும் போல இருக்கு. என்ன வார்த்தைகள்! இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் தரையில் நடந்ததே இல்லை, அதிகம் பேச மாட்டா. இப்படிப்பட்ட கண்ணகி பூம்புகாரில் இருந்து மதுரைக்கு நடந்தே வர்றாங்க. வந்து தன் கணவன் கல்வன் என்று சொல்லி கொலையுண்டதை மறுத்து மன்னனிடம் வாதாடி என் கணவன் கல்வன் அல்லன் என்று நிரூபித்து விட்டு போனாலே கண்ணகின்னு கணவன் மீது உள்ள பாசம் தான் காரணம். ரொம்ப அடித்து பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்மையான வாழ்த்துக்கள். இப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு நகைச்சுவையோடு பேசக்கூடிய முனைவர் பட்டம் வேதியியலில் பெற்றிருக்கக்கூடிய கோவையைச் சேர்ந்த கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்கம்மா. அங்கிங்க நாதப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை போற்றி. அருமையானது ஒரு தலைப்புங்க. அதாவது மக்களின் உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? பணத்தில் இருக்கிறதா, பாசத்தில் இருக்கிறதா? இதுதான் தலைப்பு. அதாவது
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியினுடைய ரசிகர்களாக உலகளாவிய அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த கனிமொழியினுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லாத்துக்கும் நல்லா தெரியுங்க, 100க்கு 1000% எல்லாத்துக்கும் தெரியும் பணம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம் அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் தான் கரெக்டான பேர் எதுக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சவங்க தமிழர்கள் தான். அதனால தான் பண சம்பாத்தியத்துக்கு கூட ஒரு பேர் வச்சாங்க, வருமானம் அப்படின்னு. வருமானம் அப்படின்னா என்னன்னா, வருமானம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க, பணம் சம்பாரிச்சு கொண்டு வந்தா தான் மானமும் வரும், அதான் வருமானம் அப்படின்னாங்க. அந்த காலத்துல இந்த வாழ்க்கை முறை எந்த காலத்துல இருக்கு? கிடையாதே. அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குவா குவா அப்படி அழுதுச்சுங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை அப்படி அழுகுது, ருவா ருவானுக்கிட்டே தாங்க பிறக்குது குழந்தைய. ஏன் தெரியுமா? அன்னைக்கு வலிச்சு புள்ள பிறந்துச்சு, இன்னைக்கு கிழிச்சுதான் புள்ள பிறந்துக்கிருக்குங்க. நடுவர் அவர்களே, யதார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப, நான்லாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப அம்மா பிஸ்கட்டு பிஸ்கட்டு அப்படின்னு மட்டும்தாங்க கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஏன் பிள்ளை அறிவாளி பெத்த அறிவாளி, ஃபீஸ் கட்டு ஃபீஸ் கட்டு அப்படிதானங்க சொல்லிக்கிருக்காங்க. குழந்தைங்களுடைய வாழ்க்கை சூழல் எவ்வளவு மாறி போயிடுச்சுங்க. காரணம், வாழ்க்கையினுடைய மாற்றத்தை திசை திருப்பி காட்டியது எது அப்படின்னு கேட்டா பணம் மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனான்ற இந்த பயங்கரமான ஒரு நோய் வந்துச்சு பொழுதும் எல்லா துறையுமே ஸ்தம்பிச்சு போயிருச்சுங்க. எல்லா துறையுமே ஸ்தம்பிச்சு போயிருச்சு அப்படின்னா அதனுடைய ஆதி முதல் காரணம் என்னன்னா பணம்ன்றது அஸ்தமனமாயி போயிருச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எல்லா பேர்த்திட்டையுமே பணம் காசு இல்லாத சூழல்ல எல்லாருமே நின்றுட்டு இருக்கோமே. நடுவர் அவர்களே, என்னோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்துல யூகேஜின்ற உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கான் சார். அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என் பையனுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சரியா எங்களால் பாடம் நடத்த முடியாது, அதனால காலவரையற்ற விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு பயங்கர குதூகலங்க. இருக்கிற விஜய் படம் அஜித் படம் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து 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 மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு எனக்கு. நாங்கள் ஒரு வெப்சைட் அனுப்பியிருக்கோம், அந்த வெப்சைட்ல புக்ஸ் அப்படி நாங்கள் வச்சிருக்கிறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னாங்க. சரி ஓகேங்கன்னா அது ஒரு 3 வாரம் ஓடிச்சு சார். 3வது வாரத்துக்கு கடைசியில ஸ்கூல்ல இருக்க ஹெச்எம் எனக்கு கால் பண்ணி உங்க பையனுக்கு புக்கு ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்க. நாங்க போய் வாங்கிட்டு வந்தேன் சார். வாங்கிட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரை நான் தான் பாடம் நடத்திக்கிருக்கீங்க. திடீர்னு வாட்ஸ்அப் கிளாஸஸ், யூடியூப் கிளாஸஸ் அப்படின்னு எல்லா கிளாஸஸும் போட்டாங்கங்க. எவ்வளவு அருமையான விஷயம். ஏதோ குழந்தை படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்காங்களே, நானும் சந்தோஷப்பட்டேங்க. நேரா கூப்பிட்டு, தங்கம் என் செல்லா குட்டி, நீ நல்லா படிக்கிற பையனாச்சே, அறிவாளி பெத்த அறிவாளியாச்சே என் செல்லம், நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் பாடம் அவனுக்கு நல்லா கேட்டுக்கங்க, காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் தான் ஃபர்ஸ்ட் பாடம். நேரா என் மகனை கூப்பிட்டு, டே செல்லம் 4 காட்டு விலங்குகள் இல்லைங்க, என் பையன் தான் நல்லா படிக்கிறவனாச்சா, பார்த்துட்டு 25 காட்டு விலங்குகள் பேர் சொல்றான் அப்படிங்கிறேன். 17 சிங்கம் 8 புலிங்கிறாங்க. அவன் இதை நான் மறுக்க முடியுமாங்க? கூப்பிட்டு என் பையனை கூப்பிட்டு நான் இது மாதிரி கேட்குறேன். பயங்கர ஷாக் ஆயிட்டேங்க. சே, என் பிள்ளைய அறிவாளியாச்சா, நான் எதுவும் செய்ய முடியலைங்க. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்பி வைக்கிற காசுல நேராக கூப்பிட்டு இங்கே வாடா என் தங்கமே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு. ஏமா நீ போமா முதல்ல, என்னை படிக்க விட மாட்டியா அப்படின்னாங்க. சரி, பிள்ளை இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரே முடிவாக எடுத்துட்டு நடுவர் அவர்களே நேராக படிக்கிற பையில போய் கொஞ்சம் 1/2 மணி நேரம் கழிச்சு தாங்க போய் எட்டி பார்க்குறேன். ஸ்டடி ரூமில் உட்காந்து கேமில் விளாண்டுக்கு இருக்காங்க. நேரம் பார்த்துட்டு எனக்கு கையும் களமா பிடிச்சிட்டேங்க நான். ஏன்டா எப்போ பார்த்தாலும் வாங்கி கொடுத்த ஐபேட்ல நீ பாட்டில் விளாண்டுக்கிட்டே இருக்கிறியாடா, நீ படிக்கிறது இல்லையாடா அப்படிங்கிறியம்மா. இது பிடி பீரியட் அமைதியாக இருமாங்கிறாங்க. இங்கே எல்லாம் போய் நான் பேச முடியுமாங்க? ஏன்டா உங்கள் அப்பா சம்பாரிச்சு காசு அனுப்புறாரு, நம்ம உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், நீ என்னடானா இப்படி இருக்கிறியாடா, பணத்தோட அருமை தெரியுதாடா அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறான், நல்ல வாயன் சம்பாரிச்சு நார வாயன் தின்னுறான் அப்படிங்கிறாங்க. நல்ல வாயன் யாரு? அவங்க அப்பாவான். நாரவாய் யாரு? நானா? எவ்வளவு வேதனையா இருக்குங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அறிவு அதிகமாயிருச்சுங்க. யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லைங்க? இப்ப பணம் தானங்க அவ்வளவு முக்கியமா இருக்கு. ஒண்ணு இல்ல சார், இப்ப நம்ம வந்து இப்ப நடைமுறையை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எப்படி சார் முக்கியமா அமைஞ்சிருவாங்க? வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்சு கொடுக்குற காசை சம்பாரிச்சு நம்ம நல்லா இருக்கிறான்றத பார்த்து சந்தோஷப்படுறாங்களாங்க நம்மளுடைய சொந்தக்காரவங்க? கிடையாதுங்க. 5 வருஷமா அப்படியே கஷ்டப்பாடுபட்டு வெறும் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு இறுக்கி முடிஞ்சு படுத்து தூங்குற ஏழை கூட ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு சிறு சேமிப்பு மூலமாவோ இல்லை ஒரு சீட்டு போட்டதுனாலவோ ஏதோ ஒரு முன்னுக்க வந்து என்னங்க நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்க சொந்தக்காரமே அதை ஏற்றுக்குவானாங்க. ஒன்றும் இல்லை சார், எல்லா பேத்துக்குமே வீடுங்கிறது கண்டிப்பாக வேணும்னு ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கும். வீடுன்னு ஒன்று கட்டுறோம் இல்லை, வீடுன்னு ஒன்று வச்ச உடனே ஒரு விழா வேற எடுக்கணும் நம்ம. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கரக பிரவேசம்.
அப்படின்னா என்ன தெரியுமா, அந்த கிரகத்தை வைக்கிறப்ப தான் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு மொய் வைக்க வேண்டிய சூழலுங்க. நல்லா பாத்தீங்கன்னா அந்த கிரக பிரவேசம் அப்படிங்கிறப்ப ஊர்ல இருக்க எல்லா சொந்த பந்தங்களையும் நம்ம வரவழைப்போம். எல்லாரும் வருவாங்க. சரியா? வந்தோடனே அடாடாடா நம்ம மாடசாமி எவ்வளவு கஷ்டப்பட்டான், இன்னைக்கு ஒரு வீடு கட்டி இந்த அளவுக்கு செட்டில் ஆயிருக்கானே எவன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த சொந்தக்காரங்களும் சொல்ல மாட்டாங்கங்க. நடுவரவர்களே நேரா வருவாங்க. வந்த உடனே அடுக்குமாடி, இது இவளுக்கே அடுக்குமாடி பாத்தியா, வெறுங்கழுதைக்கு விடாத காய்ச்சலாம், எம்புட்டு வசதி வாய்ப்பு வந்துருச்சு பாரு அப்படின்னு தாங்க சொல்லுவாங்களே ஒழிய யாரும் ரொம்ப சந்தோஷப்படவே மாட்டாங்கங்க. இன்னைக்கு தங்க விலை யோசனை பண்ணி பாருங்க சார். எல்லாம் காசே இல்லை, கொரோனா வந்துச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தங்க விலை 50,000 ரூபாய்க்கு போயிருச்சேங்க. வெறும் 5,000 ரூபாய் கொடுத்து 1 பவுன் நகை வாங்கின காலம் மாறி போய் 5,000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்க வேண்டிய சூழல்ல நம்ம எல்லாருமே இருக்கமேங்க. இன்னைக்கெல்லாம் 1/2 கிராம் தங்க நகைக்கு வழி இல்லாம எத்தனை பெண்கள் கல்யாணமே ஆகாம முதிர்கண்ணிகளா இருக்காங்கங்க. இதை யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையாங்க? நடுவரவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பாடம் என்ற கல்வியினை பெறுவதனால் இருந்தா கூட கல்வி என்பது முக்கியங்க. சரஸ்வதியை பாருங்களே, அந்த சரஸ்வதி தெய்வத்தை பார்த்தா அவ்வளோ நகை அணிகள் அந்த மாதிரி போட்டு எவ்வளவு ஜம்முன்னு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களாங்க? தெய்வமே பணங்காசோட நகையோட இருந்தா மட்டும்தான் அந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்றோமே ஒழிய நடுவரவர்களே ஆனான்றது அவ்வளோ முக்கியங்க. யதார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா, நேராக போய் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில இல்லை ஒரு MBBSக்கு ஒரு சீட் வாங்க போறீங்க. நேராக போன உடனே கரஸ்பாண்டன்ட் சாரை பார்த்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பெரியப்பாக்கள் மட்டும் இருக்காங்கங்க, 30 சித்திமார்கள் இருக்காங்கங்க, 52 தாய்மாமனுங்க இருக்காங்கங்க, எங்க குடும்பம் ரொம்ப பெருசு சார், அண்ணன் தங்கச்சி ஒத்தா ஓப்படி அப்படின்னு ஏகப்பட்ட சொந்தக்காரங்களா இருக்காங்க, எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் தரீங்களா அப்படி கேட்டா யாரும் தர மாட்டாங்கங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட ஒரு 50 500 ரூபா நோட்டு இருக்குது, என்கிட்ட ஒரு 200 2000 ரூபா நோட்டு இருக்குது சார், சில்லற காசு வேணுங்க மூட்டை மூட்டை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி பாருங்களே. MBBS சீட் என்னங்க, அந்த MBBS கல்லூரியை கூட உங்க பேர்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்கங்க. இதுதாங்க வாழ்க்கை. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் முக்கியம் 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 அப்படின்னா முக்கியம் தாங்க. நடுவரவர்களே, பணம் முக்கியம்தான் அப்படின்னு நான் ஏன் பேசுறேன் தெரியுமா? தங்க நகையில இருக்கவும் தானே என் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் முடிச்சாரு, இல்லாட்டி முடிச்சிருப்பாரா? நடுவரவர்களே, தாரமேன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க இந்த பெண்களுக்கு. ஏன் தெரியுமா தாரமேன்னு பேர் வைக்கிறாங்க? நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். இதுலதான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும் சார். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு பேர் தாரம். கல்யாணம் ஆயிட்டு வர்றப்பயே இந்த வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய பொன் பொருள் செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தாரமே. அதனாலதாங்க எங்க பேர்ல தாரம்ன்ற பேருங்க. நடுவரவர்களே, எப்பேற்பட்ட புனிதவதிகள் தெரியுமா நாங்கெல்லாம்? அன்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இருந்தாலும் கூட சம்பார்த்தனை கொண்டு வரலன்னா வேதனை தாங்க மிஞ்சும். நடுவர்கள் ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? பணம் என்பது ஆடம்பர செலவிற்கு உதவுகின்ற ஒரு பொருள் அல்லங்க, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கருவிங்க அது. இதை நம்மளால ஏத்துக்காம இருக்க முடியுமா? பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, காசு பணம் அப்படிங்கிறது, அது பாத்தீங்கன்னா ஒரு தீராத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்க. பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்குங்க. எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத பணம் செஞ்சு காமிக்குங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உதவுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சொந்த பந்தத்தை காட்டிலும் பணம் மட்டும்தாங்க. வாழ்க்கையில அது தேவைப்படுது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, முதிர்கண்ணிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காதல் பதுமைகளா, பாய் விரிக்கும் பாவை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காதல் அடிமைகளா, பொன்னள்ளி வைத்தால் தானே பூமாலை தோளில் ஏறும், இல்லாத ஏழையற்கெல்லாம் பொல்லாத தனிமை கோலம், எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கையில்லை, சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய் இல்லை, உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி சொல்லுது. அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல எத்தனுடைய வாழ்க்கை அஸ்தமனமாய் போனதுக்கு முதல் காரணம் என்னன்னா பணம் இல்லாததாங்க. நடுவர்களே, வந்து எதிரணில இருந்து பேசிட்டு இருக்காங்களே, சொந்த பந்தங்கள் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம், சொந்த பந்தங்கள் தான் முக்கியம் பேசிட்டு இருக்காங்களே, நான் இல்லைன்னு நான் சொன்னா கிடையாது.
அது வேணுங்க. அதை காட்டுல தேவையானது பணம். ஏன் தெரியுமா? பணம் 10 செய்யும் 11 செய்யுமா சார்? இன்னைக்கு என்ன எதிரில இருந்து பேசிட்டு இருக்காங்களே, என்னமோ பணமே தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. யோசனை பண்ணி பாருங்க சார். வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள்ளும் வாடிய முகத்தை தாடிக்குள்ளும் வச்சுட்டு இருக்கிறானே என்னுடைய இளைஞன், பட்டதாரி இளைஞன், வேலை வாய்ப்பே இல்லாம பணங்காசுக்கு சில்லற காசுக்கு கூட வழி இல்லாம தண்டச்சோறு தினந்தோறும் அடி வாங்கி மொத்துப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான என்னுடைய இளைஞன். அவன்கிட்ட போய் கேளுங்க, பந்தபாசம் முக்கியமா பணங்காசு முக்கியமா? நானே சொல்லுவான். ஒரு குடிகார கணவனுக்கு வாக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக நாள்தோறும் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் உத வாங்கிட்டு ஒருவேளை சோறாவது தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதான்னு ஏங்கி போய் தன்னுடைய ரத்தத்தை தானமா கொடுத்து அதுல இருந்து வாங்கின காசை கொண்டு வந்து அறவயிறு கஞ்சி தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாளே ஒரு ஏழை தாய். அவள்கிட்ட போய் கேளுங்க. சுத்தி சொந்த பந்தங்கள் இருக்காலும் கூட எது உதவுச்சு, எது சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு அவ சொல்லுவாங்க. வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் பணம் தான் அரசாட்சி செய்கிறது என்ற ஒரே காரணத்தினால் மக்களுடைய நிலையான மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி என்பது பணத்தில் தான் இருக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்கி இந்த உலக மக்களை எல்லாரும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனிமொழி அவர்கள் மிக நகைச்சுவையாக அதிலே மகைப்படுத்தின பாடு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதே நகைச்சுவையோடு பேசி அதே கனிமொழி வீடு புதுமணி புகுவிழாவில் நடக்கக்கூடிய அந்த சமாச்சாரங்களெல்லாம் சொன்னாங்க. அதை விட அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப என்னை அப்படியே கொஞ்சம் யோசிக்க வச்சு நிலைதடுமாற வச்சது எதுன்னு சொன்னால், ஒரு அரைப்பவுன் தங்கம் கூட இல்லாமல் எத்தனை முதிர் கன்னிகள் இன்று கல்யாணம் என்ற ஒன்றை அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில்ங்கிறத சொன்னாங்க. பார்த்தீங்களா? என்ன வரிகள் இது! கேட்குறப்ப அன்று நான் படித்த ஒரு கவிதை, காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமா, எங்க எதிர்த்த வீட்டு பொண்ணு ஆளாகி நாளாச்சு எப்பத்தான் கல்யாணமாம், அவ கண்ணில் எப்போதும் நீர்க்கோளமாம். என்ன அருமையான வரிகள் தெரியுங்களா? இதுதான் அதை நினைவுபடுத்துகிறது எனக்கு. இதுக்கு பதில் சொல்லணும். பணம் தான் முக்கியம்னு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு சரியான தகுதியான ஒருத்தராக நான் நினைக்கிறது திருப்பூரை சேர்ந்த திருமதி சித்ரா கிருஷ்ணன் அவர்கள். வாங்கம்மா. வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, வலைதள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடைபெறும் பட்டிமன்றத்தின் தலைப்பு மனிதனின் உண்மையான மகிழ்வுக்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா தான் தலைப்பு. பணத்திற்கு ஒற்றை வடிவம் தாங்க. அதாவது பணம் தான். ஆனா பாசம், தாய் பாசம், தந்தை பாசம், சகோதர பாசம், கணவன் மனைவி உறவு, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இப்படி வகைப்படுத்திட்டே போலாம். பணத்தை ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம். ஆனா பாசத்தை, உறவை அப்படி சம்பாதிக்க முடியாதுங்க. அது இயற்கையானது, அது அழகானதுங்க. தாய் பாசம் உலகிலேயே உயர்ந்த உன்னதமான பாசம்னு சொல்லுவாங்க. இதனை நான் படித்த செய்தி மூலம் விளக்கலாம்னு நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் தன்னுடைய பழைய சாமான்கள் போட்டிருக்கிற அறையில எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பொழுது ஒரு கடிதம் அவர் கையில கிடைக்குது. அது அவருடைய அம்மாவிற்கு அவர் சிறு வயதில் படித்த பள்ளியிலிருந்து வந்த கடிதம். அதுல, அம்மா, உங்களின் மகனுக்கு மூளை வளர்ச்சி போதாது, எனவே அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது. உடனே அவருடைய தாய் என்ன செய்யறாங்க? அவருடைய தாய் இளம் வயதில் அவரிடம் கூறியது அவருக்கு சிந்தையில ஓடுது. உன் திறமைக்கு, மகனே, உன் திறமைக்கு உனக்கு கற்பிக்கும் திறமையுள்ள ஆசிரியர்கள் பள்ளியில இல்ல, அதனால நாளையிலிருந்து நீ பள்ளிக்கு செல்ல வேண்டாம், நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஆளாக்கிய தாயை நினைச்சு பார்த்து கண்ணுல நீர் வடிய தாயை இல்ல தெய்வத்தை வணங்குறாருங்க. இந்த பாசத்தை, இந்த அர்ப்பணிப்பை பணம் தருமா நடுவர்களே? அடுத்து தந்தை. உலகத்தின் உயரிய சொல்லுங்க இது. தந்தை வெளியே தெரியாத பாசம், வெளியில தெரியாத பாசம். கடவுள் ஒரு நாள் தனியே இருந்த ஒரு முதியவர் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த முதியவர், நான் என் தந்தையை பார்க்க முடியுமா என கேட்டாராம். உடனே கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம். கடவுள் எல்லாரும் தாயே பார்க்கணும் தான் நினைப்பாங்க, தாயைத்தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க, நீ தந்தை என்கிறாயே என்று கேட்கிறார்.
உடனே தாய் என்ன அந்த முதியவர் சொல்றாரு, என் தாயின் இடத்தை கூட என் மனைவி நிரப்பி விட்டாள். ஆனால் என் தந்தையின் இடத்தை, அவரோட பாசத்தை, அந்த பாசம் எல்லாவற்றையும் எங்களுக்காக கொடுத்து விட்டு எதையுமே அனுபவிக்காம எங்களுக்காக குடும்பத்திற்காக உழைத்த அந்த மனிதரை என் போற்றுதலுக்குரிய என் தெய்வத்தை போல யார் இருக்கா இந்த உலகத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதிலும் அவர் தேம்பி தேம்பி அழுகிறாருன்னு சொன்னா தந்தையின் பாசத்துக்கு முன்னாடி மற்றவை எல்லாம் வெறும் தூசுங்க. இதத்தான் கவியரசர் அழகா சொன்னாரு, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று எழுதியிருந்தார். நடுவர்களே, தாய் பாசத்திற்கும் சற்றும் குறையாத தாரத்தின், அதாவது மனைவியின் பாசம். ஒரு முறை கண்ணதாசன் அவர்களின் 25வது மணநாளில் ஒரு கவிதை வேண்டும் என்று ஒரு புகழ்மிக்க வார இதழ் கேட்டதெல்லாம். இப்ப கண்ணதாசன் அதுக்கு எழுதிய கவிதையில இப்படி இருந்திருக்கு. என்னன்னா, செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. அதுதான் அந்த கவிதை. காது கேளாத தன் மனைவியை பற்றி 25 ஆண்டுகளுக்கு பின் அவ்வாறு எழுதி இருந்தார்னா அந்த அம்மாவுடைய பாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நினைச்சு பாருங்களேன். இந்த கணவன் மனைவி உறவை வச்சுதான் அவர் ஒரு படத்துல பாடலா அவர் பதிவு செய்திருப்பாரு. என்ன தெரியுமா? ஒரு பெண் தன் கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாளாம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாடோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், அதுக்கு அந்த கணவன் சொல்றான், நான் காணும் பொருள் யாவும் நீயாக வேண்டும், நான் பார்க்கின்ற எல்லா பொருள்லயும் நீதான் நிறைஞ்சிருக்கணும், நீ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாராம். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். இந்த காதல் எப்படி தெரியுங்களா? இந்த காதல் மட்டும் இளமையில வந்த காதல் முதுமை வரைக்கும், முதுமையிலே எதுவரைன்னு கேட்டா அந்த முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் கூட அழகா சொன்னாரு, சதிராடும் நடையாளல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கிறாள் என்ற ஒன்றே என்று சொல்லும் போது அவள் இருக்கிறாள், என் மனைவி என்னோடு இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த பாசம், இந்த பாசத்திற்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகுமாங்க? நிறைவாக நடுவர்களே, நாட்டின் மீது பற்று, நாட்டின் மீது உள்ள பாசத்தால் தங்களின் உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் இழந்ததால கிடைச்சதுதாங்க இந்த சுதந்திரம். அவங்க பணத்துக்காக அல்லது பிற்காலத்துல நம்ம எல்லாரும் புகழ்வாங்க என்பதற்காக பாடுபடலைங்க. நாட்டின் மீது உள்ள பற்றுங்க. காந்தி, நேரு, திலகர், பகத்சிங், காமராஜர், தேவரையா, வ.உ.சி., சிவா போன்ற எத்துணை தியாகிகள் ரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்து தந்த இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தனர் இல்லையா? இப்ப எங்க ஊர்க்காரருங்க திருப்பூர் குமரன் எளிமையான வாழ்க்கைங்க, எளிமையான வாழ்க்கை தான், இருந்தாலும் நாட்டுப்பற்று அவரை விடலையே. குடிகாத்த குமரன் என்று இன்றும் மக்கள் மனசுல வாழ்றார் அப்படின்னா அதுக்கு ஈடு இந்த பணமா? சொல்லுங்க. இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று 262 கிலோ செக்கு இழுத்து வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம நாட்டுக்காக அனைத்தையும் இழந்தாரு வ.உ.சி. அவரோட தியாகத்துக்கு முன்னால இந்த பணம் ஈடாகுமா சொல்லுங்க? தன்னோட வாழ்நாள்ல பெரும் பகுதியை நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில் கழித்த அரிய முத்துராமலிங்க
முத்துராமலிங்க தேவர் ஐயாவை, முத்துராமலிங்கம் ஐயா அவர்களோட தியாகத்தை, இந்த தியாகத்துக்கு முன்னாடி இந்த பணம் ஈடாகுமா? ஒவ்வொரு கசையடிக்கும் தன் பெயரை 15 வயதிலேயே சந்திரசேகர் என்று சொல்லாமல் ஆசாத், சுதந்திரம் என்று சொல்லி 60க்கும் மேற்பட்ட குண்டுகள் துளைக்க மறித்து போனானே சந்திரசேகர ஆசாத், அவரோட உயிர் தியாகத்துக்கு இந்த பணம் ஈடாகுமா சொல்லுங்க? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலையான இடத்தை பிடிச்சவங்க. இவர்களை போன்றோரையாவது மனசுல வச்சு நல்ல நாளில் நல்ல தீர்ப்பு தாருங்கள் என்று சொல்லி நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாசமே உயர்ந்தது என்று பேசி அமர்ந்திருக்கின்ற சித்ராவிற்கு என் அன்பு வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க தனித்தனியாக தாய்ப்பாசம், தந்தை வரிசையாக அடுக்கிட்டே போனாங்க. கணவன் மனைவி உறவு கடைசியில் அவங்க வச்சாங்க பார்த்தீங்களா, தனியாக ஒரு பார்வை பார்த்தாங்க. நாட்டுப்பற்று, அதுவும் ஒரு வகையான பாசம்தான். அந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மற்ற பாசங்கள் எல்லாம் இயல்பூக்கம் சார்ந்தது, நாட்டுப்பற்று என்பது ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொன்னாங்க. அதில் அந்த கணவன் மனைவி பற்றி அவங்க சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க தெரியுங்களா. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 25 ஆண்டுகள் கழித்து அவர் மனைவியை பற்றி அவர் எழுதுகின்ற பொழுது, பொன்னம்மாவை பற்றி எழுதுகின்ற பொழுது, செவிகள் பழுதானாலும் தன் சேவை தரத்தால் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என்று எழுதினார் பார்த்தீங்களா. அது மனைவியின் மீது, கணவன் மீது, 2 பேத்துக்குள்ள அந்த உறவின் மீது உள்ள பாசத்தை ரொம்ப அழகாக எடுத்து காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம நேரடியாக தீர்ப்புக்கு வந்துடலாம். இரு அணிகளுமே நன்றாக, சரியாக, அழகாக பேசியிருக்கிறார்கள். இப்போ தீர்ப்புக்கு வந்துட்டோம். பாசத்துக்கு தீர்ப்பு சொல்கிறதா, பணத்துக்கு தீர்ப்பு சொல்கிறதா? நீங்கள் இந்நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய நோக்கம்லாம் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம்ங்கிறக்காண்டி உட்காந்துருக்குறீங்க. முதல் பணத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த கொரோனாவினுடைய இந்த பொது முடக்க காலத்திலே மக்கள் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிட்டு விழி பிதுங்கி நிற்கிறத எல்லாரும் கண்கூட பார்க்குறோம். அவ்வளவு நெருக்கடி, பண நெருக்கடி. சில பல ஏழைகள் சாப்பிடவே முடியல, ஏன்னா வேலை கிடையாது, எங்கேயும் போக முடியல. இப்போ யோசிக்கிறப்ப பாசத்தை பற்றி பேசினா அவங்க எப்படி கோவப்படுவான்னு யோசிச்சு பாருங்களேன். பணம்டா டே பணம், யோசிப்பார். இன்னைக்கு பணம் இல்லாமல் ஏதாவது நடக்குங்களா? பணத்தின் அருமை உங்களுக்கு தெரியுமா? எல்கேஜியிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒரு குழந்தைக்கு படிக்க வைக்கிற செலவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் காசு வேணுங்கிறது உனக்கு தெரியுமா என்று அவங்க அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. காசுனுடைய அருமை தெரிஞ்சு பாடுறா. ஒரு ஊருக்குள்ளே போனால் கூட, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட, காரில் வரவனுக்கு என்ன மரியாதை, நடந்து வரவனுக்கு என்ன மரியாதை போய் பாடுறா தெரியும் பணத்தினுடைய அருமை பற்றி சொல்கிறாங்க. பணத்தின் அருமை யாருக்கு தெரியும்னு அவங்க ரொம்ப அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. பாசம் என்னடா பாசம்? கையில் காசு இருந்தால் தாண்டா பாசம், மற்றதெல்லாம் வேஷம்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கவியரசு கண்ணதாசன் சொன்னதை அப்படி நினச்சி பார்க்குறோம். இப்போ நம்ம பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்க வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. என்ன இதுக்கு மேலே பாசத்தினுடைய வேஷத்தையும் பணத்தினுடைய அருமையும் சொல்கிறதுக்கு வேறு வரிகளே தேவையில்லை. அவரே இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில், ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்தில். ஆசை வச்சு என்ன பிரயோஜனம்? காசு வேணும்ல. ஒரு தகப்பன் திருவிழாவுக்கு தன் பிள்ளைய தோளில் தூக்கிட்டு போகிறான், 5 வயசு பையன், கையில் காசு இல்லை. அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு என்று சொல்லுகின்ற பொழுது, வேணாண்டா தம்பி அது நல்லதில்லை என்று தகப்பன் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு வலிக்கும் பார்த்தீங்களா? அப்பா அவன்கிட்ட கேட்டு பாருங்க, பணம் பெருசா பாசம் பெருசான்னு. இறந்து போன தன் மனைவியை ஊருக்கு கொண்டு போவதற்கு கூட 100 ரூபாய் இல்லாமல் சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போகிற கணவன்கள் மார்களை நினச்சி பாருங்க. அவன்கிட்ட கேளுங்க, பணத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியும். நினச்சி பாருங்க. பணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பணம் என்பது 10 செய்யும் சொன்னாங்க. நான் சொல்கிறதே 100 அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பணம் வேணும். பணம் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. உலகம் பணத்தின் பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மிக அழகாக அவங்க பேசுனதை தொகுத்து பார்த்தா நமக்கு தெரியுது. ஏன்னா பணம் என்பது ஒரு அடிப்படை,
அது இல்லாமல் வாழ்க்கை நடத்தவே முடியாது, சந்தோஷமே கிடையாது, முன்னேற்றமே கிடையாது என்று தீர்ப்பு சொல்லிடலாங்களா? பணம் தான் முக்கியம்னு. பாசத்தையும் கொஞ்சம் பார்க்கலாமே. பாசத்தில் நிறைய எடுத்து வச்சாங்க. தாய்ப்பாசம், தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொன்னாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், கமலபதியை பற்றி நிறைய சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு தாய், ஏன் இவங்கெல்லாம் எதுங்க, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை மேல் வைத்திருக்கின்ற பாசத்தை இங்கே நினச்சி பாருங்களேன். ஒரு சிறு விலங்கு கூட தன் பிள்ளை மீது வைத்திருக்கின்ற, குட்டியின் மீது வைத்திருக்கின்ற பாசம் நமக்கெல்லாம் தெரியும். அடுத்து தந்தை, அது ஒரு வேர்பாசம் என்று நான் சொல்லுவேன். அது என்னடா வேர்பாசம்? பூமிக்குள்ள வேர் இருந்துக்கிட்டு மரத்தை தாங்குற மாதிரி தகப்பன்கள் குடும்பத்தை தாங்கிக்கிட்டு, பிள்ளையை தாங்கிக்கிட்டு, மனைவியை தாங்கிக்கிட்டு, மகளை தாங்கிட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா? அவனுடைய அன்புக்கு உலகத்தில் எதுவுமே ஈடு இல்லைங்க. முத்துக்குமார் தம்பி ஒரு வரியில் சொன்னார், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னேன்னு சொன்னார். இந்த ஒத்த வரி போதுங்க, தோலுரிச்சு காட்டிட்டு போயிட்டார் பாசத்தை பற்றி. அடுத்தாற் போல சகோதர பாசம், தான் ஆடாட்டி தசையாடுன்னு சொல்லுவான். அது யாருமே இல்லை, விட்டு கொடுக்க முடியாது. உண்மை அதுதான். பாசத்தெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி ஈஸியாக தூக்கி போட்ட முடியாதுங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பாசத்தை விட்டுற முடியாது. பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாகத்தான் நமக்கு தோணுது. அடுத்து நட்பு அப்படிங்கிறத பற்றி இவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இந்த 2 பேரும் என்னமோ நட்பை விட்டுட்டாங்க. நட்பு என்பது ஒரு உயரிய பாசம். அது எந்த பாசத்தையும் விட நட்பு மிக உயர்வாக நான் நினைக்கிறேன். ஒரு கவிஞன் கூட சொன்னார், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான வரி அது. அடுத்து நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, தாரம், மனைவி, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, இதெல்லாம் ஒரு இயல்பாக இரத்த சம்பந்தமான உறவுகளாக நிற்கிற பாசங்கள். அதில் கோபம் வர்றதோ, ஆத்திரம் வர்றதோ, பாசம் வர்றதோ, சந்தோஷம் வர்றதோ இயற்கை. ஆனால் ஒரு கழுத்தில் 3 முடிச்சு போட்ட ஒற்றை கயிறை அடையாளமாக வைத்து நடத்துகின்ற அந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் குறிப்பாக மனைவி பிறந்து வளர்ந்து சீராட்டி பாராட்டி கொஞ்சி குழாவி இருந்த அந்த இடத்த அப்படியே ஒரு நாளில் விட்டுட்டு இங்கே புருஷன் வீட்டுக்கு தன்னுடைய குலதெய்வத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து புருஷன் தான் கதி, புருஷன் வீடு தான் கதிங்கிற அந்த நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு தாரம். அந்த தாரம் கணவன் மீது வைத்திருக்கின்ற பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணை உலகத்திலே கிடையாது நான் சொல்லுவேன். தாய்ப்பாசம் இயல்பூக்கம். நம் தாய்ப்பாசம் உயர்ந்து நான் மறுக்கலை. ஆனால் தாரத்தை நினச்சி பாருங்களேன். 25 ஆண்டுகள் தாய் உங்களை வளர்க்கலாம், சோறு போடலாம், படிக்க வைக்கலாம், ஆளாக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையின் முழுக்க உங்க கூட வரக்கூடிய யார், பயணப்படுறது யாருன்னு பாருங்க. உனக்கு முடியாத காலத்தில் அவங்க என்னென்ன பணிவிடைகள் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாசத்துக்குள்ள ஈடு எத்தனை விலை கொடுக்க முடியும், எத்தனை பணத்தை கொட்டி கொடுக்கறது? இமயமலை அளவுக்கு தங்கம் கொடுத்தாலும் அதுக்கு சரியாகுமா, ஈடாகுமா? அடுத்தாற் போல இப்போ அவங்க சித்ரா அவங்க சொன்னதில் எனக்கு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவுன்னு ஆசைப்பட்றேன். நாட்டுப்பற்று அது ஒரு பாசம்னு சொன்னாங்க. இந்த விடுதலை நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு விஷயம் அது. அதை யோசித்தாங்க ஆகணும். இந்த நாடு சும்மா ஒன்று விடுதலை அடையலைங்க, சும்மா ஒன்று வரல விடுதலை. 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்ற வீர சுதந்திர மனிதன் சொல்லி வீர வரலாறு பேசுகிறவங்களை நான் கேட்குறேன், எத்தனை உயிர்கள், லட்சக்கணக்கான உயிர்கள் உயிர் தியாகம் பண்ணி கையிழந்து காலிழந்து சொத்து இழந்து மனைவி இழந்து கணவனை இழந்து பிள்ளையை இழந்து பெற்ற சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம். ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு உதாரணம் தான். 1908 ஆகஸ்ட் 11 ஒரு இளைஞன் தூக்கிலிடப்படுகிறான். 20 வயது கூட இல்லை. அவனுடைய வயது சரியாக சொல்லப்படலை. சில இடங்களில் 18 வயசு 8 மாதம் 8 நாள்னு போட்டிருக்கு. சில புத்தகங்களில் 15 வயசுன்னு போட்டிருக்கு. அது இருக்கட்டும், 20 வயது கூட அவனுக்கு ஆகலை, நம்ம பொதுவாக வைத்துக் கொள்வோமே. ஆனால் நடந்த சம்பவம் உண்மை, வரலாறு. ஆகஸ்ட் 11 1908 தூக்கிலிடப்படுகிறான். தூக்கிலிடப்பட்ட உடனே அவன் இறப்பை பற்றி பத்திரிகைகள் என்ன எழுதின தெரியுங்களா? தூக்குமேடை போன பொழுதும் சிரித்த முகத்தோடு இருந்தான்,
மரித்த உலகும் நாட்டிற்காக இறந்த பொழுதும் அவன் சிரித்த முகத்தோடு தான் இருந்து காணப்பட்டான்னு அந்த பத்திரிகையில் எழுதின அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மரணத்தை எவ்வளவு மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதாவது பரவாயில்லைங்க, அந்த தூக்கு கயிறுக்கு புத்தமிட போவதற்கு முன்பாக அவன் சொன்ன வாசகம் என்ன தெரியுங்களா? மீண்டும் வருவேன். அவங்க சித்தி அப்ப மாசமா இருக்கிறாங்க, கர்ப்பமா. சித்தியின் வயிற்றில் மகனாக பிறப்பேன், இந்திய விடுதலைக்கு மீண்டும் போராடுவேன், நான் தான் வந்திருக்கிறேன் என்ற ஐயம் உங்களுக்கு வருமானால் குழந்தையின் கழுத்தை தடவி பாருங்கள், தூக்கு கயிற்றினுடைய தழும்பு அதில் இருக்கும் என்று சொன்னானே அந்த இளைஞன். அந்த இளைஞனை பெயராவது எத்தனை என்னுடைய இளைஞர்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு தெரியும்னு யோசிங்க, நினைச்சு பாருங்களேன். அந்த இளைஞனுடைய பெயர் குதிராம் போஸ், வங்காளத்தைச் சேர்ந்த வீர இளைஞன். அவனுக்கு இந்த நாளில் நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய நாட்டுப்பற்று! 20 வயதிற்குள் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறான் சிரித்த முகத்தோடு என்று சொன்னால், மீண்டும் வருவேன் என்று சொன்னால், அந்த மாதிரி இளைஞர்கள் இந்நாட்டிற்கு வந்துவிட்டால், இப்ப இருக்க இளைஞர்களை சரியாக வழிநடத்தினார் இந்த நாடு உச்சத்தில் இருக்கும் என்பதில் என்னங்க ஐயப்பாடு? அதானங்க உண்மையான பாசம், இதுதான் உண்மை. அப்போ இதெல்லாம் வைத்து நம்ம ஒட்டுமொத்தமாக திரட்டி பார்க்கின்ற பொழுது எத்தனை போராளிகள், எத்தனை பாசங்கள், இந்த பக்கம் எத்தனை பணங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பணம் என்பது நிரந்தரமானது அல்ல. 1908ஆம் ஆண்டு இருந்த எந்த பணக்காரனை பற்றியும் நம்ம பேசலை. ஆனால் குதிராம் போஸை பற்றி பேசுகிறோம். வங்கியில் ஒரு பைசா கூட கணக்கே இல்லாத காந்தி தாத்தா தான் இன்னைக்கு ரூபா நோட்டுகளில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இங்கே பணம் பெருசில்னு தெரிஞ்சு போச்சுங்களா? வரலாறு யாரை பேசுகிறது என்று சொன்னால், யார் மனதில் யார் இருக்கிறாள் என்று பார்த்தோமானால், யார் ஒருவர் பாசமாக இந்த நாட்டிற்காக குடும்பத்திற்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாடு பேசுகிறது, அவர்களைத்தான் இந்த குடும்பம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய மகிழ்வு என்பது வேறு, உண்மையான மகிழ்வு என்பது வேறு. பணம் வர வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், வந்த பிறகு பாசமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவோம், அது மகிழ்ச்சி அல்ல. அதான் சொன்னேன், உண்மையான மகிழ்விற்கு பெரிதும் காரணம் பணத்தை விட பாசமே 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 என்ற என் எளிமையான தீர்ப்பை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி.